அடுத்து இயேசு சொன்ன அடையாளங்கள்ல ஒண்ணு கிளைமேட், அதாவது பூமி எதிர்ச்சிகள். இந்த கிளைமேட் காரியங்களை பத்தி ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. அதுல இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா பூமி எதிர்ச்சிகளை குறித்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2025 மட்டுமே இந்த 8.9 மட்டும் பெரிய பூமி எதிர்ச்சி நம்ம ரஷ்யா நடந்துச்சு. 8.8 நடந்துச்சு இல்லையா, மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. அதுல மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரியதான சேதத்தை ரஷ்யா சந்திச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 7.9 மட்டும் 15 பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்கு இந்த வருஷத்துல மட்டும் நான் சொல்லக்கூடியது. அதுல குறிப்பாக மியான்மர், பர்மான்னு நம்ம சொல்றோம், மியான்மர்ல நடந்துச்சு. மிகப்பெரிய உயிர் சேதத்தை அது கொண்டு வந்துச்சு. 7.7 அளவுக்கு இருந்துச்சு. 5456 பேர் இறந்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 6.69 அதாவது அந்த 6-7 பாத்தீங்கன்னு சொன்னா 125 பூமி எதிர்ச்சிகள். 5-6 5.9 1965 பூமி எதிர்ச்சிகள். 4-4.9 15,419 பூமி எதிர்ச்சிகள். மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இந்த வருஷத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்துல நடந்த பூமி எதிர்ச்சிகள்லயே, அதாவது உலகளாவிய நடந்ததுலயே நம்ம இந்த வருஷத்துலதான் அந்த 6 பெரிய பூமி எதிர்ச்சிகள் ஒண்ணு இந்த வருஷத்துல நம்ம பார்த்திருக்கோம், ரஷ்யாவில் பார்த்திருக்கோம். இன்னும் பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரப்போகிறதாக ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணதுல ஒரு 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஜப்பான்ல சுனாமியும் 100 அடி உயரத்துக்கு சுனாமி வரக்கூடிய அளவுக்கு பூமி எதிர்ச்சிகளும் வரப்போகிறதாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ இந்த வருஷம் இதை செஞ்சாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மியான்மர்ல 7.7 வந்துச்சு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல இறந்து போனாங்க. ஆனா 8 மேல வந்துச்சு இல்லையா ரஷ்யாவில், அதுல ஒருத்தர் தான் இறந்து போனாங்க இல்லப்பா. இது ஒரு எப்படி இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, உயிர் சேதத்தை அவர்கள் அதிகமாக அங்கே தடுத்திருக்காங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பூமி எதிர்ச்சிகள் நிறைய வரும், ஆனா உயிர் சேதம் குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே இதற்கான எல்லா காரியங்களும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. அதாவது பூமி எதிர்ச்சி வருங்கிறதுல வந்தா எப்படி தப்பிக்கிறதுங்கிறத அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. சோ இது பூமி எதிர்ச்சிகள் ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ்ல, வியட்நாம்ல மிகப்பெரியதான வெள்ளங்கள், புயல்கள் எல்லாம் அடிச்சு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டிலேயே வந்துச்சு. மிகப்பெரிய உயிர் சேதங்கள் எல்லாம் அந்தந்த நாடுகள்ல கூட அது ஏற்படுத்துச்சு. அது இல்லாம ஒரு மிக முக்கியமான இந்த வருஷத்துல நடந்தது என்னன்னா, பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய தரைக்கடல் பக்கத்துல நம்ம சொல்லுவோம், பிரான்ஸுடைய கோஸ்டல் ஏரியால பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரியதான ஃபயர், வைல்ட் ஃபயர், அதாவது காட்டுத்தீ ஏற்படுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல மட்டுமே கிட்டத்தட்ட 50% காடுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரான்ஸ்ல இருந்தது. இது மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. சோ இந்த வருஷமும் இயற்கை பேரழிவுகள் போன வருஷத்தை விட மிக அதிகமாக நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்ததை நாம் பார்க்கிறோம்.